அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமாரினுடைய விசாரணை கொலை, திருமண மோசடி, பண மோசடின்னு பல்வேறு நபர்களை ஏமாற்றிய மோசடி ராணி நிகிதா பற்றி நமக்கு சில பிரத்யேக தகவல் கிடைச்சிருக்கு. மதுரை சுற்று வட்டாரங்களில் திருமங்கலம், ஆலம்பட்டியில் நிகிதாவுடன் நேரடி தொடர்பில் இருந்த சில நபர்களை நம்ம விசாரிக்கும் போது இவரை பற்றி சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பா சிங்கப்பூர்ல உள்ள ஒரு தொழிலதிபரை தான் திருமணம் செய்யறதா சொல்லி முதல்ல ஏமாத்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து இவர்கள் எப்படி பணத்தை பறிச்சாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த குடும்பத்தை பற்றி சில தகவல்களை பேசுவோம். கூடவே இன்னைக்கு ஊடகத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அப்பாவிங்க, நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன், அந்த அஜித்குமாருக்காக நான் தினமும் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இதுல பேசுவோம். அப்படியே எங்க அம்மா ஒன்று ஐயோ மகனேன்னு கத்தி அழுதாங்க. எனக்கு இந்த நகை கூட வேண்டாம், ஒரு உயிர் போகணுமா, இப்படி பண்ணுவாங்களான்னு அவ்வளோ அழுகுறாங்க. நானும் அழுகுறேன். ஏன்டா பச்சை போய் பேசுற? 2001 காலகட்டம் நம்ம நிகிதா மோசடி ராணியாக உருவெடுத்த காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா அப்பதான் இவர்களோட ஸ்கேம் ஆரம்பிக்குது. முதல்ல இவர் ஏமாற்றிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி ரவீந்திரன், சிங்கப்பூரை சார்ந்த ஒரு தமிழர். இங்க உள்ள நபர் தான் சிங்கப்பூர்ல தொழில் பண்ணி அங்கே செட்டில் ஆயிருந்தாரு. அவருக்கும் இவருக்கும் தான் முதல்ல நிச்சயிக்கப்படுது. வரன்கள் பார்க்கறது, இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தபால் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாக தான் இருந்துச்சு. அப்போ ஃபோன் கூட நம்ம எளிமையாக பேசிட முடியாது. ஏன்னா இன்டர்நேஷனல் ரோமிங் கால் அப்படிங்கும்போது காசு ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தொலைத்தொடர்புல இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. ஆனாலும் சிங்கப்பூர் மாப்பிளையை பார்த்துருக்காங்க நிகிதா அவர்கள். ஸோ அப்படி திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்தமும் முதல்ல நடக்குது. நிச்சயதார்த்தம் முடிந்த உடனேயே நிகிதா குடும்பம் அவர்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயதார்த்தத்துக்கே பார்த்தீங்கன்னா முழு செலவையும் பண்ணது மாப்பிள்ளை வீட்டார். ஆனா நாங்க 10 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சது நம்ம நிகிதாவினுடைய அம்மா சிவகாமி. அந்த அப்பாவி மாதிரி இப்ப முகத்தை வச்சுக்கிட்டு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இதே அம்மா தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே மாப்பிள்ளை வீட்டாரினுடைய சுற்றங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு பறக்குது கடிதம் வடிவில். என்னன்னா 10 லட்சம் செலவு பண்ணி நாங்க நிச்சயதார்த்தம் பண்ணோம், ஒண்ணுமே இல்லாத மாப்பிள்ளைக்கு மதுரையில நாங்க ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் நாங்க பண்ணோம். ஏன்னா நிகிதா அவர்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மதுரைக்கே செட்டில் ஆகி மதுரையில தொழில் பண்ண போறதா அவர் சொன்னாராமா. இவர்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிற வகையில இது இறக்கப்பட்டு பண்ணாங்களாமா. ஆனா மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 300 சவரன் வரதட்சணை கேட்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை அப்படின்னு அவங்க வாயவே திறக்கல. அவர்கள் எழுதிய கடிதத்தின் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வரதட்சணையே வேண்டாம், உங்க பொண்ணை நீங்க அப்படியே கொடுத்தா போதும், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிறவங்க கூட வரதட்சணையா சில விஷயங்கள் கேட்பாங்க. அதற்கு அவர்கள் குறைவா போடுவாங்க, கூடுதலா போடுவாங்க. வரதட்சணை பிரச்சனை அப்படிங்கிறது இன்றளவும் பல வீடுகள் இருக்கு. ஆனா அன்றைக்கே நிகிதாவினுடைய முதல் கணவர்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஏவி ரவீந்திரன் அவர்கள் எனக்கு வரதட்சணையே வேண்டாம், வரதட்சணைங்கிற வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரலைங்க அப்படி சொல்லி இவர்கள் நிச்சயம் பண்ணியிருக்காரு. ஆனா இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரதட்சணை கொடுமை பண்றாருன்னு சொல்லி இவர் மேல புகார். அப்படி புகார் கொடுத்தது மட்டும் இல்லாம நாங்க தான் நிச்சயதார்த்தத்துக்கான செலவு எல்லாத்தையும் பார்த்தோன்னு வேற சொல்லியிருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிகிதாவுக்கு ரேடோ வாட்ச், அலங்கார பொருட்கள், விலையுயர்ந்த பட்டு சேரி, ஹோட்டல் வாடகை மற்றும் அங்க வந்த உறவினர்களுக்கெல்லாம் செலவு, இது எல்லாத்தையும் பார்த்தது அந்த சிங்கப்பூர் மாப்பிள்ளை ரவீந்திரன். சரி, இவ்வளவு விஷயம் பண்ணாங்களே, இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அந்த ரேடோ வாட்சை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மதிப்புள்ள வாட்ச். அதே தன்னுடைய மனைவியாக வரப்போறவங்க நிகிதா அப்படிங்கிற நம்பிக்கையில வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளவும் பண்ணவருக்கு நாங்க செலவு பண்ணோம், எங்களை ஏமாத்திட்டு வரதட்சணை கேட்கிறாருன்னு சொல்லி இவர் மேல புகார் கொடுத்துருக்காங்க. சரி, இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, 10 லட்சம் செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணதா சொல்றீங்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்பெல்லாம் திருமணமே 5 லட்சம் 10 லட்சத்துல முடிச்சிருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம். 10 லட்சம் செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணதா நிகிதா அவங்க சொல்றாங்களே, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு இவர்கள் குடும்பத்துல இருந்து போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த ஊரையில கூட்டிட்டு போயிருக்கணும். இவ்வளவு பெரிய கல்யாணமா பண்றாங்கன்னா 50 பேர் கூட போகல. 50 பேர் கூட போகாம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, அதுக்கு நீங்க 10 லட்சம் செலவு பண்றீங்களா அப்படின்ற கேள்வியை மாப்பிள்ளையும் கேட்டிருக்காரு. அதற்கு இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நாங்க நிறைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டா மாப்பிள்ளை வீட்டாரை கவனிக்க முடியாம போயிடும், எங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டாரை கவனிக்கிறது தானே முக்கியம், அதனாலேயே நாங்க எங்க தரப்புல சொந்தக்காரங்க யாரையும் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல நிகிதாவோட அம்மா சிவகாமி அடுத்ததா பண்ண விஷயம் தான் ஹைலைட்டே. ஷர்மிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட மாப்பிள்ளை ரவீந்திரனுக்கு தொடர்பு இருக்கு. ஏற்கனவே அவர் ஷர்மிலிங்கிற பொண்ணை காதலிச்சிருக்காரு. மாப்பிள்ளையோட அம்மா வற்புறுத்துறதுனால நிகிதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ஷர்மிலி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால எங்க பொண்ணை இவர் நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லி குற்றச்சாட்டு. சரி, உண்மையிலேயே இந்த ஷர்மிலிங்கிற ஒரு பொண்ணு யாருன்னு தேடி பார்த்தா அப்படி ஒரு பொண்ணே கிடையாது. மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. எப்படிலாம் ஒரு கதையை உருவாக்கி இந்த நிகிதா குடும்பம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இது நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா,
ஒரு பிரச்சனையில இன்னொருத்தரை சிக்க வைக்கிறதுக்காகவே இவ்வளவு பொய் சொல்ற ஒரு குடும்பம் தான் தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பொய் சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் நாடகம் ஆடுவாங்கன்றதை நாம கவனிச்சுக்கணும். இப்ப அப்படியே இன்னைக்கு 2025க்கு வாங்க, ஒரு பிரபல ஊடகத்துல நிகிதா அவர்கள் நேரடியா பேட்டி கொடுக்குறாங்க. அவர் மீது பண மோசடி வழக்கு இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, திருமண மோசடி இருக்கு. இவ்வளவு சிக்கலுக்கு நடுவுல எப்படி அவரால் வெளிப்படையா ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்க முடியுதுன்னு தெரியல. சரி, அந்த பேட்டியில அவர் சொன்ன விஷயத்தை கேட்டீங்கன்னு வைங்க, அஜித்குமார் அவர்கள் இறந்துட்டாருங்கிற செய்தி எங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்புறமா தான் தெரியும். அதை கேட்கும்போது எங்க அம்மா சிவகாமி அவர்கள் மகனே அப்படின்னு கத்தி அழுதுட்டாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு விஷயத்துக்கும் எனக்கு இல்லை, எனக்கு தெரியாது, நான் ரொம்ப அப்பாவின்னு சொல்லி இந்த பேட்டி முழுக்கவே அவங்களே ஒயிட் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி அவங்களே புனிதப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டி ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள தோணுன ஒரு கேள்வி என்னன்னா, நிகிதா அவர்கள் அஜித்குமார் அவர்களின் விசாரணை கொலையில மட்டும் சம்பந்தப்படலை. அந்த வழக்கை போலீஸ் இப்போ நீங்க விசாரிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. ஆனா இவர் ஏற்கனவே இத்தனை பேர்கிட்ட வந்து மோசடி பண்ணியிருக்காங்களே, அவரோட ஆசிரியர் தெய்வம், அவர் ஊர்ல இருக்கிற பால் வியாபாரி, அக்கம் பக்கத்தினர், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, கூட படிச்சவங்கன்னு இத்தனை பேரை ஏமாத்திருக்காங்களே. எல்லாரும் வெளிப்படையா வந்து இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்து பேட்டியை கொடுக்குறாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு இத்தனை லட்சம் காசை பறிச்சுட்டாங்க, எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்திலுமே இப்படி குமுறுறாங்களே. இந்த சூழ்நிலையில அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கூட உங்க மேல பண மோசடி பண்ணதா எஃப்ஐஆர் இருக்கு, இத்தனை பேர் புகார் கொடுக்குறாங்க, நீங்க தான் நிக்கிதான்னு தெரிஞ்ச உடனே எக்கச்சக்கமான பேர் திருமங்கலம் காவல் நிலையத்திலேயே புகார் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5 புகார் 6 புகார் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு ஒரு கேள்வியை கூட அந்த ஊடகத்துல நிக்கிதா கிட்ட கேட்கவே இல்லை. ஏன் இது நம்ம அந்த ஊடகத்தை பக்கத்தே கேட்கிறோம், ஏன் நீங்க கேட்கல? பேட்டி 40 நிமிஷம் பேட்டிங்க, ஒரு வார்த்தை கூட இந்த பிரச்சனையை பத்தி கேட்கவே இல்லை. பண மோசடி வழக்கு, திருமண மோசடி வழக்கு, திருமாறன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இத்தனை பேர் சொல்றாங்களே, ஏன் அதை பத்தி கேட்கவே இல்லை? அப்போ இந்த பேட்டி எடுக்கப்பட்ட விதமே நமக்கு தப்பா இருக்கு. முழுக்க அஜித்குமாரோட பிரச்சனையை பத்தியே கேட்கிறாங்க. அதுல இவர்களுக்கு எதிரான சாலிடான ஆதாரங்கள் இல்லை. அஜித்குமாரே வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். அஜித்குமாரே வந்து இந்த மாதிரி என்கிட்ட இந்த 500 ரூபாய்க்காக பேரம் பேசினாங்க, அதுல வந்த பிரச்சனையில தான் என்ன மாட்டி விட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து சொன்னதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கிடையாது. இல்ல அப்ப ஆதாரம் இல்லாத ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க 40 நிமிஷம் பேசுறீங்க. கண்ணு முன்னாடி இத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, 16 லட்சம் வாங்கிட்டாங்க, 5 லட்சம் வாங்கிட்டாங்க, 10 லட்சம் வாங்கிட்டாங்க, சென்னையில ஒரு நபர்லாம் 90 லட்சம் கொடுத்துறதா சொல்லி தகவல் வருது. இப்படிலாம் சொன்ன நபர்களுக்கு எங்க நீதி கிடைக்கும்? அவர்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரியான ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லையே ஊடகத்தினரே, என்னாச்சு? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நிகிதா அவர்கள் வாய்மொழியாக சொன்ன புகாரை ஏற்று அஜித்குமாரை அழைத்து விசாரிப்பதாக அடித்தே கொலை செய்த இந்த அமைப்பினால் இத்தனை பேர் வந்து வெளிப்படையா வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அவர் மேல புகார் அளிக்கிறாங்க, காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளிக்கிறாங்க. இன்னும் ஏன் நிகிதாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கல? ஒரே நாள்ல நீங்க பிடிச்சிட்டு போய் நீதிமன்றத்துக்கு மேலே நிப்பாட்டி அவர் கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாமே, பல உண்மைகள் வெளியே வருமே, பல பேருடைய பறிபோன பணம் திருப்பி பெற்றுக் கொடுக்கலாமே, ஏன் இதை செய்யவில்லை? இல்லை அத்தனை பேர் சொல்றது பொய்யா? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல இருந்து ஒரு நபர் பேட்டி கொடுக்குறாரு, அதுக்கு முன்னாடி அவங்களோட சொந்த ஊர்ல இருந்து பல பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இத்தனை பேர் சொல்றாங்களே, இதெல்லாம் பொய்யா? இதுக்கு முன்னாடி அவர் மீது இருந்த வழக்குகள்லாம் பொய்யா? அந்த எஃப்ஐஆர் பொய் சொல்லுமா? அப்படியே அதெல்லாம் பொய்ன்னு அவங்க சொன்னாலும் விசாரிச்சா தானே பொய்யா உண்மையான்னு தெரியும். அந்த விசாரணைக்கு கூட நிகிதாவை உட்படுத்தாமல் விசாரணை வட்டத்துக்கு வெளியே வைத்திருப்பது ஏன்? கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதில் என்ன சிக்கல்? நாம் வந்து அஜித்குமார் விசாரிச்ச மாதிரி இவர்களை வந்து சட்டத்துக்கு புறம்பாக அடிச்சு விசாரிக்க நம்ம சொல்லலை. சட்டப்படியே நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாமல் இருப்பது ஏன் அப்படிங்கிறது ஒரு பாமரனா, ஒரு சாமானியனா நமக்கு புரிய மாட்டேங்குது. அதில் தான் நமக்கு சில கோபங்கள் வருது. இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டராக இருக்கிறாங்க, இவங்களை ஏன் வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ அவர்கள் பேட்டியில் சொன்ன விஷயம் நமக்கு முரணா தெரியுது. எனக்கு எந்த உயரதிகாரியும் தெரியாது, எனக்கு எந்த அரசியல்வாதியும் தெரியாது, உங்களுக்கு எப்படி ஸ்டாலினை தெரியுமோ அப்படிதான் எனக்கு தெரியும். ஸ்டாலின் அவர் முதலமைச்சரா? ஆமா முதலமைச்சர். மோடி பிரதமரா? ஆமா மோடி பிரதமர். அப்படிதான் எனக்கு தெரியும். அண்ணாமலை தெரியுமா? தெரியும். ஆனா அண்ணாமலைக்கு என்ன தெரியாது, இப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆனா நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி இல்லையே. அவங்க பேசுறதுக்கும் அவங்க சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஒரு தகவல் நமக்கு புதுசாக கிடைச்சிருக்கு, சிங்கப்பூரில் உள்ள தொழிலதிபர் ஏமாத்திருக்கிறது. அப்போ இந்த விசாரணையை கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. நிகிதாவை தனிப்பட்ட முறையில் விசாரிச்சால்தான் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அதாவது காவல் நிலையத்தில் கூட்டு போய் விசாரிக்கிறது கூட வேற, ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போது கூட எதிர்த்தரப்புல இருந்து ஒரு கேள்வி கூட இந்த மோசடிகள் குறித்து கேட்கப்படவே இல்லையே. அது ஏன்னு தான் எனக்கு புரியல. இதுக்கு யாருக்காச்சும் பதில் தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க. நன்றி.